Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான டேஸ்டான காஃபி மோச்சா கேக், பர்த்டே கேக் அப்படினே சொல்லலாம். இந்த கேக் எப்படி நான் எங்க வீட்ல செஞ்சிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். 6 inch pan எடுத்துர்க்கேன். அதுல நான் ஆயில் தடவிட்டு மைதா மாவு டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன் நான். இப்போ கேக் டின் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் அரை கப் பால் எடுத்து வெதுப்பான சூட்டில் இருந்தால் 2 rupees இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துருக்கேன் ஒரு பேக்கெட். இந்த காஃபியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவு பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவு ஆயில் எடுத்துக்கிறேன். எனி குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நான் சர்க்கரையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த காஃபி மிக்சரை இதில் நான் சேர்த்துக்கிறேன். காஃபி மிக்ஸிங் இதில் ஊற்றும் போது ஆறி இருக்கணும். சர்க்கரையோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கிறேன். 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு மில்க் பவுடர் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நான் நல்லா ஜலிச்சுக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்போதுமே கேக்கு ஒரே சைடு போய் தான் கிண்டணும். எல்லா பக்கமும் குறுக்க சுற்றி கிண்டக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்ட ரூம் டெம்பரேச்சர் மில்க். இந்த பாலில் ஃபஸ்ட்டு நான் ஒரு பாதி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்போதுமே கேக் செய்யும் போது பால் பொருட்கள் சேர்க்கும் போது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பகுதியாக தான் நம்ம சேர்க்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா தான் சேர்க்கணும். இப்போ நான் எடுத்துக்கிட்ட பாலில் வந்து 1 கப் பாலில் 3/4 கப் அளவு தான் சேர்த்துக்கிட்டேன். இதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் நான் பால் எடுத்துருக்கேன். மொத்தம் 1/4 கப்பு பால் சேர்த்துருக்கேன். அரை கப்பு காஃபி பவுடர், 3/4 கப்பு மில்க் எடுத்துக்கிட்டேன். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். மாவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி நமக்கு ரிபன் கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இப்போ நான் இதை ஒரு கேக் டின்ல மாற்றிக்கிறேன். இப்போ நான் இந்த கேக் டின்னை நல்லா டேப் பண்ணிக்கிறேன். இப்படி டேப் பண்ணும்போது நமக்கு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். அந்த ஸ்டாண்டில் ஒரு மூடி போட்டு நான் இந்த பேனை மூடி வச்சிடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் பேனில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கேக் டின்னை சேர்த்துக்கிறேன். ஸ்டாண்டில் கேக் டின் எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டும் நேராக இருக்கணும், கேக் டின்னும் நேராக இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். கேக் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கேக் செமையாக வெந்து கிடச்சிருக்குது. இப்போ நான் கேக்கை எடுத்துடுறேன். கேக் நல்லா ஆறட்டும். ஒரு டவல் போட்டு நான் மூடி வச்சிடுறேன். கேக் நல்லா ஆறிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு. அவ்வளோதான், செமையாக கேக் வந்திருக்கு. நமக்கு பாத்திரத்தில் எதுவும் ஒட்டலை. நமக்கு காஃபி சாக்லேட் அப்படின்றதுனால நல்ல ஒரு டார்க்னஸும் இந்த கேக்கில் கரெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த கேக்கை நான் லேயர் கட் பண்ணிக்கிறேன்.
டேபிள்ஸ்பூன் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள், சுகர் ஒரு டேபிள்ஸ்பூன். இது ஹாட் வாட்டர் அப்படின்றனால கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இந்த சிரப் தான் காஃபி மோச்சா கேக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து மோச்சா சிரப் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது மோச்சா கேக்கு மோச்சா க்ரீம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன். ஒரு பிளேட்டில் ஐஸ் கட்டி இல்லைனா ஐஸ் தண்ணி சில்லுன்னு வச்சிங்க. அது மேலே நான் பவுல் வச்சுருக்கேன். இந்த பவுலும் நான் விப்பிங் க்ரீம் செய்ய போகிற டூல்ஸும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விப்பிங் க்ரீம் ஒரு கப் அளவு மெஷர்மெண்ட் இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். அதுவும் நல்லா சில்லுன்னு இருக்கணும். சென்னையில் உள்ள இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் விப்பிங் க்ரீம் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகாது. நல்ல ஐஸ் க்யூபாக இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டு 1ல் வச்சுக்கிட்டேன் ஸ்பீடு. இப்போ நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் 2, 3ன்னு ஸ்பீடு அதிகரிச்சுக்கிட்டே இருப்பேன். இது காஃபி மோச்சா க்ரீம் கேக் அப்படின்றதுனால இதில் நான் கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஃபி தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி தூள் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மோச்சா க்ரீம் கேக் அப்படின்றதுனால நான் இந்த 2 பொருளும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ பஃபியாக நிற்கிது பாருங்கள். அவ்வளவுதான். இப்படி சாய்க்கும் போது நமக்கு க்ரீம் வந்து விழக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த கேக்கில் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் காஃபி மோச்சாவை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீம் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகும். அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடணும் ஃபாஸ்ட்டாக. இப்போ அடுத்த லேயர் கேக் நான் இதில் வச்சுக்கிறேன். கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஈவனாக வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். கேக்கை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. காஃபி மோச்சா சிரப் நான் இதில் சேர்த்துக்கிறேன். மூணாவது லேயரும் நான் அது மேலே வச்சுக்கிட்டேன். அது மேலே மோச்சா சிரப் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 1/2 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். ஒரு பவுலில் நான் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு டார்க் சாக்லேட். இப்போ இந்த டார்க் சாக்லேட்டில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான பால் அப்படியே நான் ஒரு பிளேட் போட்டு மூடிடுறேன். கொஞ்சம் நேரம் இது மெல்ட் ஆகட்டும். டார்க் சாக்லேட் பாலும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இதை எடுத்துக்கிறேன் நான். இப்போ இந்த டார்க் சாக்லேட்டை நான் மேலே டெக்கரேட் பண்ணிக்கிறேன்.
ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ரிச்சாக இருக்கும். மறக்காமல் பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பின்னாடி ஒரு ஆள் கேமராமேன் இருக்காங்க, அவங்கள விட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்பா குருவா குடுறா. அதுக்குன்னு வைஷ்ணவி என்னடா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குடா. ஓ ஏ ஆஃப் ஆயிருக்கு. கொஞ்சம் நீ ஸ்பூன் கொடுத்தா நல்லா இருக்கும். சரி வேற ஸ்பூன் எடுத்து. இதில் நிறைய எடுத்து சாப்பிடலாம்.